Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோங்க. ரா மேங்கோ ஜூஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு மாங்காய், பச்சை மாங்காய், நல்லா புளிப்பாக இருக்கக்கூடிய மாங்காயை தோலோட கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட மாங்காயை மிக்சர் ஜாரில் போட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதிலேருந்து ஜூஸை தான் நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் அந்த அரைச்ச விழுத போட்டுட்டு அதிலேருந்து நம்ம ஜூஸை மட்டும் பிழிஞ்சு எடுத்துப்போம். நமக்கு தேவையான அளவு நம்ம ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது நீங்கள் புளிப்புக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம இப்போ எதில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸில் நம்ம அந்த ஜூஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சம்மர் அப்படின்னாலே நமக்கு மாங்காய் தாங்க ஞாபகம் வரும். மாங்காய் சீசன் இது. சீசனல் ஃப்ரூட் அப்படிங்கிறதுனால நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாங்க. அது ஒன்றுலேயும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் நமக்கு. இந்த ரா மேங்கோ யூஸ் பண்ணி ரா மேங்கோ சட்னி, ரா மேங்கோ ஸ்நாக்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாக எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணும்போது இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு தேன் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் தேனுக்கு பதிலாக. இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு தேன் சேர்த்துட்டேன். லாஸ்ட்டாக அது போய் செடிமெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சுவையான ரா மேங்கோ ஜூஸ் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக ரெடியாக இருக்குங்க. இது நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹெல்தி வீடியோஸ்க்கு சரண் மேகாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.